வணக்கம் வணக்கம். இன்னைக்கு பூண்டு தொக்கு பண்ண போறேன். அதுக்கு வந்து முதல்ல கடாயில நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். தொக்கு ஊறுகாய் அப்படின்னாலே கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்ன ஆகும். ஊறுகாய்க்கு எல்லாத்துக்குமே தொக்கு எல்லாத்துக்குமே சிறந்தது வந்து நல்லெண்ணெய் தான். அப்படி நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னாக்கா கடலை யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த எண்ணெயிலும் நல்லாவே இருக்காது. கொஞ்சமா கடுகு வெடிக்க விட்டுலாம், ரொம்ப வேண்டாம். ஆக்சுவலி இது போடணுங்கிறது இல்லை, பட் நான் போடுவேன். அதனால முதல்ல கொஞ்சம் வெடிக்க விட்டுருவோம். இப்போ பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு நல்ல கரைக்கரைன்னு அரைச்சி வச்சுக்கிறேன். பாதி மைய பாதி இது கரைக்கரை. இந்த பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல வழிமூணா அரைச்சிட்டு பாதியை எடுத்து 1-2 உடச்சி போடுவாங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து புளி சேர்க்க போகிறேன். புளி சேர்த்துருக்கேன், ஊற வச்சு அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகா பொடி. இந்த மிளகா பொடி நான் வீட்டிலேயே அரைச்ச பொடி தான். இப்போ தான் அரைச்சேன். மிளகாய் நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் பொடிச்சு வச்சிருக்கேன். நான் கடையிலேருந்து ஓரளவுக்கு வாங்குறதுலாம் வந்து வாங்க மாட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துப்போம். உப்பு நான் இப்போ சேர்க்கல, ஏன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துனா போதும். முதல்ல கொஞ்சம் போட்டு நல்லா வழிமூணு ஆன உடனே அதுக்கப்புறமா திரும்பவும் பூண்டை போட்டுட்டு 1-2 வச்சுக்கோங்க. இல்லாட்டி உட்காந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கணும். நான் கொஞ்சம் முழு சொல்லியறி, அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி போட்டால் பிடிக்கும்னா அந்த மாதிரியே போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிரெட்ல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். கொஞ்சமா வெங்காயம், ரொம்ப வேண்டாம், ஏன்னா பூண்டு போடுறதுனால வெங்காயம் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. இருந்தாலும் அவ்வளோ இது தீந்து போச்சு. கொஞ்சமா போட்டுட்டா போதும். வெங்காயம் வேண்டாம். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு கைவிடாமல் நல்லா கிளறணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெள்ளம் முடிச்சு போட்டுருக்கேன். இங்கே கடுகும் வெந்தயமும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு போட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து வெள்ளம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால தான் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறணும். இது வந்து ஒரு 300 கிராம் பூண்டு. இது பூண்டிலேயே காரம் உண்டு. அதே மாதிரி மிளகா வந்து கொஞ்சம் நிதானமாக போட்டுக்கோங்க. மிளகா பொடி எந்த காரம் வேணுமோ அந்த அளவுக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 ஃப்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கேன். ஏன்னா அளவு கம்மிங்கிறதுனால நீங்கள் நல்ல குவான்டிட்டியை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊறுகாய் தொக்கெல்லாம் கலரும் போது அந்த பொடியை போட்டு கசிக்க போகிறாங்க. எவ்வளோ அழகாக திறந்து வந்துருக்காங்க. நம்ம வெள்ளம் போட்டதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் திறந்து வருது. வெள்ளத்துக்கு வந்து அந்த பாக்குத்தன்மை உண்டு இல்லை, அதனால தான் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். பூண்டெல்லாம் வந்து கம்மியாக விலை விற்க காலத்தில் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னாக்கா காலங்காலத்துக்கு அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டோம். அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா செமையாக இருக்கும். ஃப்ரீசரில் போட்டோம்னா அதை வெளியில் எடுத்து வச்சு ஆறிக்கிறதுக்கு ஒரு கிளறிக்கு நம்ம எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லா தாராளமாக வச்சுன்னா, வெளியில் வச்சுட்டு ஒரு வாரம் தான் வரும். அதுக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டு எல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த ரெசிபியை சொல்லி கொடுங்க. நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு போடுங்க. பாய். பூண்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. செம்ம டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு பாருங்க. சாதத்தோடி நல்லா செஞ்சு இந்த சட்டியில் இருக்கிற அந்த தொக்கு மிச்சத்தெல்லாம் சாதம் முட்டை கிளறி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க.